Hi students, welcome to our channel. So இந்த வீடியோல 11th தமிழுக்கு இந்த பப்ளிக் எக்ஸாம் 2025 கான லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். அதாவது 2 மார்க்ல இருந்து 4 மார்க்ல இருந்து 6 மார்க் லாஸ்டா 6 மார்க் வரைக்கும் கம்ப்ளீட்டா எக்ஸப்ட் 1 மார்க் 1 மார்க்கை தவிர்த்து மற்ற எல்லாமே 2 மார்க் நம்ம இதில் நம்ம இந்த சொல்லக்கூடியதை படிச்சிட்டிங்கன்னா 12 2 மார்க் எழுதிடலாம். அதே போல் 4 மார்க் நம்ம சொல்கிறத இதில் சொன்னதை நம்ம படிச்சிட்டிங்க அப்படின்னா 4 3 7 4 மார்க் எழுதிடலாம் அண்ட் 3 6 மார்க்கும் எழுதிடலாம். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அபோவ் 60 நம்ம வந்து இதை படித்தாலே எடுத்துட முடியும். ப்ளஸ் 1 மார்க் ஒரு 14 இருக்குது, மெமரி போயம் ஒரு 6 மார்க் இருக்குது, அது ஒரு 20 மார்க்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக 90க்கு 80 மதிப்பெண்களுக்கு மேலே தாராளமாக பெறலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். முதல்ல நம்ம பகுதி 2ல் பிரிவு 1லையும் 2லையும் கேட்கக்கூடிய செய்யுள் சிறு குருவினா அப்புறம் உரைநடையினுடைய குருவினா இதில் நான் சொல்லக்கூடியதை படிச்சிட்டிங்கன்னா 5x2 10 மார்க் வாங்கிடலாம். பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது ஏன், பாயிரம் பற்றி நீங்கள் அறியும் கருத்து யாது, உயிரெழுத்து 12 திருக்குறள் 4 அடியார், இச்சொற்களில் எவ்வகை ஈற்றெழுத்துக்கள் அமைந்துள்ளன, தமிழ்நாட்டின் மாநில மரம் சிறுகுறிப்பு வரைக, ஏதிலியாய் குருவிகள் எங்கோ போயின தொடரின் பொருள் யாது, வளரும் காவில் முகில்தொகை ஏறும் பொன்மாடம் எங்கும் அகிர்புகை நாரும் அடிக்கோடிட்ட தொடர் குறிப்பிடுவது என்ன, அலர்ந்து பகுபத உறுப்பிலக்கணம் தருக, கோட்டை சொல் திராவிட மொழிகளில் எவ்வாறு எடுத்தாளப்பட்டுள்ளது, காவடி சிந்து என்பது யாது, தமிழர்கள் புகழ் பழி ஆகியவற்றை எவ்வாறு ஏற்றதாக புறநானூறு கூறுகிறது, தீயினால் சுட்டதை புண் என்றும் நாவினால் சுட்டதை வடு என்றும் வள்ளுவம் கூறுவது ஏன், மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகை யான்கண் படின் இக்குறட்பாவின் பொருளோடு பொருத்துக, எதற்கு முன் செயல்களை விரைந்து செய்ய வேண்டும் என்று குறள் கூறுகிறது, சீர்தூக்கி ஆராய வேண்டிய ஆற்றல்கள் யாவை, மருந்து எது, மருந்து மரமாக இருப்பவர் யார், சங்ககாலத்தில் மொழியின் நிலை பற்றி ராசமாணிக்கனார் கூற்றியாது, ஊவைசா அவர்கள் பயின்ற கல்வி முறை குறித்து குறிப்பு வரைக, இங்கே 50 ஆண்டு வேம்பு கோடையில் கொட்டும் பூக்களை என்ன சொல்கிறார்கள், என்ன சொல்கிறவர்கள் யார், எண்ணுபவர்கள் யார், மதினா நகரம் ஒரு மாளிகை நகரம் என்னும் கூற்றினை உறுதிப்படுத்து, ஆனந்தரங்கரின் வருணனை திறனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக, ஊனமில் ஊக்கமும் ஒளிரக் காய்ந்தனல் தீன் எனும் செல்வமே பழுத்த சேனகர் இப்பாடல் அடிகளில் ஒளிரக் காய்த்தது எது, பழுத்தது எது, மருத்துவத்தின் பிரிவுகளாக குறள் கூறுவனையாவை, படைக்கு பாதுகாப்பாக இருப்பவை எவை, எப்போது மருந்து தேவையில்லை என்று திருவள்ளுவர் கூறுகிறார், பகைவர் வலிமையற்று இருக்கும் போதே வென்றுவிட வேண்டும் என்று குறட்பாவை கூறுக, இந்திய கட்டடக்கலையின் 3 வகைகள் யாவை, உலகமாதேவீச்சுரம் கோவில் கல்வெட்டில் காணப்படும் பெண் அதிகாரிகளின் பெயர்களில் இருந்து நீங்கள் அறியலாகும் செய்திகள் யாவை, அயர்ந்து எழுந்த பகுபத உறுப்பிலக்கணம் தருக, தொடர் அமைத்தும் எழுதுக, அன்றொரு நாள் நிழலிலிருந்து, நாளிக்குள் திணிக்கும் மருந்து போல என்னும் உவமையை ஜீவானந்தம் பேச்சுடன் ஒப்பிடுக, உழைப்பாளர்களின் தோல் வலிமையால் விளைந்தன யாவை, அலைகடல் புதுக்கியவர் இலக்கண குறிப்பு தருக, ஒழுக்கமும் பொறையும் உனைப்போல் யார்குல இவ்வடி எதனை குறிப்பிடுகிறது, நாட்டுப்புறத்திலும் பட்டணத்திலும் சிறந்து விளங்குவதாக தாகூர் எவற்றை குறிப்பிடுகிறார், கற்றேன் என்பாய் கற்றாயா என்ற அப்துல் ரஹ்மான் யாரிடம் எதற்கு கேட்கிறார். ஸோ இந்த குருவினாக்களை மட்டும் தரவா படிங்க. கண்டிப்பாக நீங்கள் 5 குருவினாவுமே எழுதிடலாம். அடுத்து அதே 2 மார்க் பிரிவு பகுதி 2ல் பிரிவு 3 7x2 14 மார்க். இதில் நமக்கு கேட்கக்கூடிய கான்செப்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து கலைச்சொற்கள் மொழி. இது எல்லாமே நமக்கு இலக்கண பகுதியிலேருந்தும் மொழிப்பயிற்சி பகுதியிலேருந்து தான் முக்கால்வாசி கேள்விகள் வரும். கலைச்சொற்கள், இந்த கலைச்சொற்கள் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துடும். இது ஒரு 2 மார்க் சரியா. இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும். இதை மட்டும் பார்த்துக்கோங்க நல்லா தெளிவாக. இது வந்து கண்டிப்பாக ஒரு 2 மார்க் வந்துடுது. அப்புறம் இலக்கண குறிப்பு சில நேரங்களில் நமக்கு 2 மார்க்கில் கேட்பாங்க. மேக்ஸிமம் 1 மார்க்கில் இது வந்துடும் இலக்கண குறிப்புன்றது சரியா. பட் 2 மார்க்லேயும் சம்டைம்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா 2 வேர்ட்ஸ் கொடுத்துட்டு அதனோட இலக்கண குறிப்பு கேட்குறாங்க. அதனால் இதுலேயே நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து பகுபத உறுப்பிலக்கணம். கண்டிப்பாக பகுபத உறுப்பிலக்கணம் ஒரு 2 மார்க் கொஸ்டின் நமக்கு கண்டிப்பாக வரும். இதுலேருந்து ஏதாவது ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு நமக்கு கேட்பாங்க. அதே போல் புணர்ச்சி விதியும் கண்டிப்பாக ஒன்று வருதும் ஒரு கேள்வி 2 மார்க்கில். புணர்ச்சி விதி கண்டிப்பாக ஒரு கேள்வி நமக்கு வந்துடும் சரியா. ஸோ இது 4 ஆச்சா. அதுக்கப்புறம் மொழிப்பயிற்சி பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தொடர் மாற்றம் இந்த கேள்வி, அதுக்கப்புறம்
விடுபட்ட இடத்தில் அடுத்து வர வேண்டிய சொற்களை கண்டறிந்து எழுதுக. மரபு சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. மயங்கொலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. வல்லின மெய்களை இட்டும் நீக்கியும் எழுதுக. பிறமொழி சொற்களை தமிழாக்கம் செய்க. சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடர் அமைக்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு மொழிப்பயிற்சியிலிருந்து கேட்கக்கூடிய கேள்விகள். சரியா? இதை ஃபுல்லாக நீங்கள் தரவாக படிச்சிட்டிங்கன்னா இந்த 7x2 14 மார்க்கு ப்ளஸ் அந்த 5x2 10 மார்க் ஆக மொத்தம் 24 மார்க்கு இந்த பகுதியில் நம்ம அப்படியே முழுமையாக பெற முடியும். அடுத்தது பகுதி 3 4 மதிப்பெண் வினாக்கள். சரியா? இதுல பிரிவு 1லையும் பிரிவு 2லையும் கேட்கக்கூடிய செய்யுள் சிறுவினா, உரைநடை சிறுவினா, அதுல எதெல்லாம் முக்கியமானது இதில் நான் சொல்லக்கூடியதை படிச்சிட்டிங்கன்னா 4x4 16 மார்க்கு அப்படியே எடுக்க முடியும். நூல் ஒன்றின் முகவுரையில் இடம்பெற வேண்டுவனாக நன்னூல் எவற்றை குறிப்பிடுகிறது? மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் யாவை? ஒவ்வொன்றிற்கும் எடுத்துக்காட்டு தருக. வேதிக் கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா? நும் கருத்தை எழுதுக. சலசவாவியில் செங்கையல் பாயும் இடஞ்சுட்டி பொருள் விளக்குக. 500 பாடல் சுட்டும் திணை முதற்பொருள் கருப்பொருள்களை அட்டவணைப்படுத்துக. மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது என்பதை எடுத்துக்காட்டுகளுடன் விவரிக்க. தமிழ் பண்பாட்டின் அடையாளம் காவடி சிந்து என்பதை விளக்குக. புறநானூற்று பாடலின் கருத்திற்கு இணையான குரட்பாக்களை குறிப்பிடுக. புகழுக்குரிய பண்புகளாக நீவிற் கருதுவன யாவை? புகழின் பெருமையை பொதுமறை வழி நின்று கூறுக. நாச்செற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும். இக்குரட்பாவில் அழகிட்டு வாய்ப்பாடு கூறுக. சொற்பொருள் பின்வரு நிலையணி விளக்கி கீழ்காணும் குறளுக்கு இவ்வணியை பொருத்தி எழுதுக. வினைவழியும் தன்வழியும் மாற்றான்வழியும் துணைவழியும் தூக்கிச் செயல். சமண பள்ளிகளும் பெண் கல்வியும் குறிப்பு வரைக. ஏவல் மறுக்கும் சிறுவிளையாட்டி அறிவும் ஒழுக்கமும் யாண்டுணர்ந்த நல்கொள் இடம் சுட்டி பொருள் விளக்குக. களைவலார் மறையவர் கருத்தில் எண்ணியது யாது? மறுவிலாத அரசென இருந்த மாநகர் உவமையை பொருளுடன் விளக்குக. ஆசிரியப்பாவின் பொது இலக்கணத்தை எவையேனும் 4 கூறுக. பிரஸ்கோ ஓவியங்கள் கற்றளி கோவில்கள் பற்றி நீவிர் அறிவனையாவை? கலை சொல்லாக்கத்திற்கும் அகராதிக்கும் உள்ள வேறுபாடு யாது? சிங்கி பெற்ற பரிசு பொருளாக குற்றால குறவஞ்சி கூறுவனையாவை? ஜீவாவின் பேச்சு நடை பற்றி சுந்தர ராமசாமி கூறுவனையாவை? உயர்தமிழை உயிரென்று போற்றுபின்கள் இடம் சுட்டி பொருளுலக்கம் தருக. பெருங்காடு உழுதுழுது பிரித்து புணர்ச்சி தருக. சேரநாடு செல்வ வளமிக்கது என்ற கூட்டிற்கு காரணங்களை குறிப்பிடுக. தாமசிகம் என்றால் என்ன? அப்துல் ரஹ்மானின் கவிதையிலிருந்து வினாவிடை வடிவத்திற்கு ஏற்ற அடிகளை தருக. இயற்கையுடன் உரையாடல் ஒன்றை கற்பனையாக 10 வரிகளில் எழுதுக. இன்குலாப் உலகுக்கு வேண்டும் நானும் ஒரு துளியா என கூறுவதன் நயத்தை விளக்குக. உருவக அணிக்கு திருக்குறள் ஒன்றை எடுத்துக்காட்டு தந்து விளக்குக. மருந்து மருத்துவம் மருத்துவர் ஆகியன பற்றி திருக்குறள் கூறுவன யாவை? இலைதாக முள்மரம் கொள்க கலையுடர் கைகொள்ளும் கால்த்த இடத்து இக்குரட்பாவில் பயின்று வரும் அணியை விளக்குக. அவ்வளவுதான். இந்த 30 கொஸ்டின்ஸை படிச்சிட்டிங்கன்னா போதும். கண்டிப்பாக 4 சிறுவினாவுமே அட்டன் பண்ணிடலாம். 4x4 16 மார்க் எடுத்துடலாம். அப்புறம் இதே பகுதி 3ல் பிரிவு 3 மொழிப்பயிற்சி பகுதிகளிலிருந்து கேட்கக்கூடியது 3x4 12 மார்க் எடுக்கணும்னா நம்ம படிக்க வேண்டியது இதெல்லாம். சரி, ஃபர்ஸ்ட் அணி திணை, சொற்பொருள் பின்வரு நிலையணி, வேற்றுமை அணி, உருவக அணி, பொதுவியல் திணை, பாடான் திணை இதெல்லாம் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தமிழாக்கம் பார்த்தீங்கன்னா பக்கம் எண் 23, 53, 79, 113, 141, 175, 200, 223 இந்த பக்கங்கள்ல இருக்குது. அதே போல இலக்கிய நயம் பாராட்டுதல் பக்கம் எண் 54, 114, 142, 175, 201, 224 இருக்குது. அப்புறம் இந்த புதிர்களுக்கான விடைகளை தேர்ந்தெடுத்து எழுதுக. இது ஒரு கேள்வி நமக்கு இருக்குது. சரியா? ஸோ இதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இப்போ கண்டிப்பாக நம்ம இதில் 3 சிறுவினாவுமே அட்டன் பண்ணிடலாம். அடுத்தது நெடுவினா 3x6 18 மார்க் எடுக்கணும்னா இதில் சொல்லக்கூடிய கேள்விகள் இந்த நெடுவினாக்களை மட்டும் இந்த 18 நெடுவினாக்களை மட்டும் படிச்சுக்கிறங்க. நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழியையும் எழுத்து மொழியையும் எவ்வாறு உணர்கிறீர்கள் என்பதை விவரிக்க. நன்னூல் பொதுப்பாயிரம் சிறப்பு பாயிரம் வாயிலாக அறியலாகும் செய்தியினை தொகுத்துரைக்க. திருமலை முருகன் பள்ளு கூறும் வடகரை தென்கரை நாட்டு பாடல்கள் வழி இயற்கை வளங்களை விவரிக்க. யானை டாக்டர் கதை வாயிலாக இயற்கை உயிரின பாதுகாப்பு ஆகியவை குறித்து நீவீர் அறிந்தவற்றை தொகுத்து எழுதுக. காவடி சிந்து ஒரு வழிநடை பாடல் இக்கூற்றை அண்ணாமலையாரின் பாடல் வழி மதிப்பீடு செய்க. வாடிவாசல் கதை வாயிலாக நீங்கள் உணர்ந்த கருத்துக்களை விளக்குக. கொடையில் சிறந்த விளங்கும் வள்ளுவம் கூறும் வழிகளை ஒப்புரவறிதல் அதிகாரம் வழி நிறுவுக.
அடக்கம் உடைமை ஒருவரை வாழ்வினில் உயர்த்தும் இக்கூற்றை முப்பால் வழி விளக்குக. பௌத்த கல்வி, சமண கல்வி, மரபு வழி கல்வி முறைகளால் தமிழக கல்வி முறைகளில் ஏற்பட்ட பல்வேறு மாறுதல்களை விவரிக்க. பாரதியின் இதழாளர் முகம் குறித்து நீங்கள் அறிவனையாவை. தாம் வாழ்ந்த காலகட்டத்தின் நாகரிக புதையலாக நாட்குறிப்பை பயன்படுத்தியவர் ஆனந்தரங்கர் என்பதை நிறுவுக. மதினா நகரம் ஒரு மாளிகை நகரம் என உமர்புலவர் வர்ணிக்கும் செய்திகளை தொகுத்து எழுதுக. சிம்பனி தமிழரும் ஆஸ்கர் தமிழரும் இசைத்தமிழுக்கு ஆற்றிய பணிகளை என்னும் பாடப்பகுதி கொண்டு தொகுத்து எழுதுக. சுந்தர ராமசாமியின் காற்றில் கலந்த பேரோசை என்னும் தலைப்பு ஜீவாவின் வாழ்க்கைக்கு எங்கனம் பொருந்தும் என்பதை விளக்குக. பாரதிதாசன் ஒரு புரட்சி கவி என்பதை உதாரண பாத்திரம் வாயிலாக மெய்ப்பிக்க. சிதறிய கடிதங்கள் உணர்த்தும் கருத்துக்களை சிதறாது விளக்குக. நர்த்தகி நடராஜின் நேர்காணல் வழி அறிந்தவற்றை தொகுத்து அளிக்க. வாழ்வின் உயர்வுக்கு உறுதுணையாக நீங்கள் கருதும் குரட்பாக்கள் சிலவற்றை விளக்கி கட்டுரையாக்குக. இந்த 18 கேள்விகளை படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக 3 நெடுவினாவுமே அட்டன் பண்ணிடலாம். சரியா? ஸோ மறக்காமல் இப்போ நம்ம இந்த வீடியோவில் சொன்ன எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிங்க. நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள். தேங்க்யூ.